சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் அவர்களது வீட்டில் நடந்த மரணம். நேற்று சபரீசன், அதாவது ஸ்டாலினின் மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களின் தந்தையின் மரணம் மிகவும் மோசமான ஒரு விஷயமாக மாறியிருந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட காரணம் இந்த விஷயம்தான். ஸ்டாலின் நேற்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் மிகவும் வருத்தத்துடன் கண்ணீரில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஸ்டாலின் அவர்களின் உடல்நிலை மருத்துவ கண்காணிப்பிற்கு கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். அந்தளவுக்கு அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் மோசமாக மாறிவிட்டது என தகவல்கள் தற்போது கிடைத்த வண்ணம் உள்ளது. தொடர்ச்சியாக சில நாட்களாக கோபாலபுர இல்லத்தில் தொடர்ந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடப்பது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் மனவேதனையை அளித்ததாக சொல்லப்படுகிறது. அவரது மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களின் தந்தை மறைவுக்கு மிகவும் வருத்தப்படும் ஸ்டாலின் தொடர்ந்து இதுபோல நடப்பதால் மன கலக்கத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என்கின்ற இலக்கை ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டுள்ளார். ஆனால் அது நிறைவேறுமா என்பது கேட்டால் சந்தேகம்தான் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. இதனால் ஸ்டாலினுக்கு எதிராக மக்களின் மனநிலை இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது ஸ்டாலின் அவர்களும் கண்ணீருடன் ஒரு நாள் முழுக்க இருந்ததால் ஸ்டாலினால் தொடர்ந்து மற்ற விஷயங்களை பார்க்க முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது போன்ற நிலைமை நீடிக்குமானால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களை மருத்துவமனையின் கண்காணிப்பிற்கு கீழ் கொண்டு வந்து மருத்துவரால் அவரை பரிசோதனை செய்ய வேண்டும். தொடர்ந்து பிரச்சாரங்களில் ஈடுபட முடியாத சூழ்நிலை ஏற்படும் என சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் 7 மாத காலங்களே சட்டசபை தேர்தல் இருக்கும் இந்த நேரத்தில் ஸ்டாலின் இந்த அளவுக்கு செய்வது அவரது உடல்நிலை பாதிக்க வண்ணம் ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் தொடர் பிரச்சாரங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் வரவேண்டிய அவசியமில்லை. மூத்த அமைச்சர்கள் அப்படி இல்லை என்றால் உதயநிதியை அந்த பிரச்சாரத்திற்கு அனுப்பினாலே போதும். ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுத்தால்தான் கண்டிப்பாக அவரது உடல்நிலை சீராக செயல்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மருத்துவர்கள் சொன்ன ஆலோசனைகளை ஸ்டாலின் ஏற்பாரா, இல்லை ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார், தொடர்ந்து இதுபோல அசம்பாவிதங்களால் ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை மோசமாகி கொண்டே செல்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.